வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3 ஏக்கரா விவசாய நிலங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூலூர்லேருந்துங்க ஒரு 49 கிலோமீட்டரில் பெரிய வெட்டிங் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடவரமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க. அக்கம் பக்கமாக சுற்றியும் வந்து வீடுகளாக இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பெரியவட்டியிலேருந்துங்க ஒரு 4 கிலோமீட்டர்லையும் பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்லையும் வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. காடு வந்து செம்மண் பூமிங்க. காடு வந்து கிழமை நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம வாங்கி கோழி பண்ண ஓடுறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பூமிக்கு வந்து தெம்பரம் வந்து கறிக்கோழி பண்ண போட்டிருக்குறாங்க. தெம்பரம் வடவரம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க. இதுதான் உங்களுக்கு பஞ்சாயத்து மண் ரோடுங்க. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 அடி அகலம் பாருங்க. ஃப்யூச்சரில் வந்து இந்த பஞ்சாயத்து மண் ரோடு வந்து தார் ரோடு ஆயிருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு 150 மீட்டருக்கு வந்து உள்ளே வர மாதிரி இருக்குங்க. இதான் பஞ்சாயத்து மண் ரோடுங்க. அந்த தோப்பு முடிகிற இடம் தான் வந்து தார் ரோடு இருக்குதுங்க. பஸ் ரூட்டுங்க. பஸ் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 மீட்டர் வந்து உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க. காடு வந்து மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. வாஸ்து முறைப்படி பூமி அமைஞ்சிருக்குதுங்க. கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயு மூலையில் வச்சுக்கிறாங்க. ஓடக்கல் கலந்த மாதிரி இருக்குங்க. செம்மண்ணுங்க. சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிட்டாங்க. வாஸ்து முறைப்படி பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு போர்வெல் மட்டும் இருக்குதுங்க. கிணறு கிடையாதுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்கொலை வந்து 7.5 ஹெச்பிக்கு வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. இன்னும் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்துருங்க. ஒரு போர்வெல்லுங்க ஒரு 7.5 ஹெச்பி சர்வீஸ் வந்துருங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்சிங் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயிங்க. பூமி வந்து வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க. பெரியவட்டியிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருங்க. குடிமங்கலம் நாளோடலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா 30 கிலோமீட்டருங்க. சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா 49 கிலோமீட்டருங்க. மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு, கறிக்கோழி பண்ண போடுறதுக்கு, பட்டுப்பூச்சி தோட்டம் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 50 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறுபடி விலை அனுசரித்து பேசிக்கலாங்க. வாஸ்து முறைப்படி பூமி வேணும், பெரிய வெட்டிக்கு பக்கத்தில் பூமி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. ஏன்னா பல்லடத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் 30 கிலோமீட்டருங்க. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவலில் வந்து நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. சூலூர்லேருந்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49 கிலோமீட்டரில் பூமிக்கு வந்துடலாங்க. நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோப்பு வந்து வடவரமாக அமைஞ்சிருக்கிற தென்னங்கன்றுங்க. அது 3 வயசுக்கு மேலே ஆச்சுங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 மாத காலத்துக்குள்ளே வந்துடுங்க. நம்ம வாங்கி தென்னந்தோப்பு பண்ணுறோம் அப்படின்னா பைப் லைன் போட்டு தென்னங்கன்று போட்டிங்கன்னா அருமையான தென்னந்தோப்பு ஆக்கிடலாங்க. ஒரு போர்வெல்லுங்க ஒரு 7.5 ஹெச்பி சர்வீஸ் வந்துடுங்க. பிஏபி வாய்க்கால் தண்ணி வந்துடுங்க. இதுதான் போர்வெல்லுங்க. காடு வந்து மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா வந்து 3 ஏக்கராங்க.